11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் February 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இது என்னுடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக நான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸிங்கில் தான். வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபுல் டீமுக்கு. அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்போ எப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஷோ சேஃபாக நடக்கணும். ஓவராக வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு போவோம். அங்கே எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேறு ஷோஸுக்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றது. அவங்க சொன்னாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது, 3 மணிக்கு வந்து 8 மணிக்கு தான் உள்ளே வர முடியுது, எங்கள் உள்ளே வரும்போதே டயர்டாயிருது, வைபே பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ அந்த டிஸ்கஷனும் வந்தது. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் ஸோ கைண்ட். லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் யுவன் சாரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட சாங் ஒரு 2 ஏரியாஸில் வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸு. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான்லாம் வந்து இப்போது நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி, நாங்களாம் தான் இந்த டீ கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான், டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இது பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 10 எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது ஆசை. 2-3 ஃபேன்ஸ் லா பொங்கல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. இல்லை எங்கள் ஆக்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போகுது. நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் திருச்சியிலே மூட்டை கட்டி வச்சு தான் வந்தேன். நாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்டா பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்டருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு சொல்லும் கூட. அண்ட் இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித். அவருக்கும் அது ஒரு ஓடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான். சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு. அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கிங்க? அப்புறம் கடைசியாக ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ
கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டேரக்டர் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜும் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத் மாற்றி மியூசிக் பண்ணேன். ஒரு படத்துக்கு 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனியும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எது பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுறியா, அப்பாடா தேங்க்ஸ்டா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மை வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. என்னென்னா இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறாங்க டூப்ளிகேட்டு. அதுதான் பிரச்சனை. வேறு லெவலில் அடிக்கிறாங்க. நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அந்த டூப்ளிகேட் பேசாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி QR கோடு தான் இருக்குது. QR கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. நீங்கள் QR கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்னு நீங்கள் போய் QR கோடை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்கள உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம்ம மொக்க விஷயம்லாம். நான் 1000 கான்சர்ட் போனேன்ல, அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். இந்த கான்சர்ட்டில் வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னால கான்சர்ட் இருக்கும். அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தார். பிரதீப் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் இட். அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாருங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வெர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம். அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காசுலேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லோரும் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி, நம்ம நேவலி அருவி எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருக்குமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். தி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாய் இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் ஒரு கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ்டு. நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் ரெடி அப்படின்னு சொன்னேன்னா நான் ரெடி இல்லைன்னு யாரோன்னு சொல்லலாம். ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன், ஸ்கிரிப்ட், டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யாருக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிமுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன் அப்படி அவங்க சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். அதான் இப்போ என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்குது. இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன்.
இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன். அதை பற்றி சார் அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் பண்ணுறீங்க இல்லை? நான் இப்போ தான் சொன்னேனே என்னென்னா ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட் த டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹீ இஸ் கண்டிப்பாக. அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டாக மாறுதுன்னு. அது இது ஒரு சூப்பர் மகிழ்ச்சி. தெரியுமே இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். நல்ல விஷயம். அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பாயிண்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அங்கே எங்கே போய் அந்த இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும். ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours a day ஒர்க் பண்ணுவேன். பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வர்றது, நான் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பேன். அது சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் நீயே ஒளி. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் February 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.